குறிப்பாக கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளில் பல்வேறு நலத்திட்டங்கள் வாயிலாக முன்னேற்றங்களை எட்டியுள்ளோம் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் அறிவர். பயணிப்பதற்கு நாம் மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளுக்கு மக்கள் நமக்கு அளித்த பேராதரவின் வெளிப்பாடாகும். இந்த சாதனைகள் மக்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தி நமது ஆட்சியின் தொடர்ச்சியை உறுதி செய்துள்ளன. மேலும் நாம் பெற்றுள்ள வெற்றி கடந்த 5 ஆண்டுகளின் சாதனைகளின் அங்கீகாரம் மட்டுமல்ல, வரும் காலங்களில் புதுச்சேரி மாநிலம் மேலும் பல வளர்ச்சிகளை எட்ட வேண்டும் என்ற பொதுமக்களின் எதிர்பார்ப்பையும் வெளிப்படுத்துகிறது. இதனை கருத்தில் கொண்டு இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. எனது அரசு சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களின், குறிப்பாக நலிவடைந்த மக்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்துள்ளது. இனி வரும் ஆண்டுகளிலும் மேலும் பல நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு அரசு வழங்கி வரும் சேவைகளின் முறையை மேம்படுத்தி துறைகளில் சீர்திருத்தங்களை மேற்கொண்டு உறுதியான மற்றும் நிலையான வளர்ச்சியை அனைவருக்கும் கிடைக்க வழிவகை செய்வதே எனது அரசின் நோக்கமாகும் என்பதை இந்த தருணத்தில் மாண்புமிகு பேரவையில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டப்பேரவை தேர்தல் காரணமாக இந்த நிதியாண்டில் 1/4/2026 முதல் 31/8/2026 வரையிலான 5 மாதங்களுக்கு உண்டான அரசின் அன்றாட செலவினங்களுக்காக இப்பேரவையின் ஒப்புதல் பெறப்பட்டது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் நன்கு அறிவர். 2026-27 நிதியாண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடு ரூபாய் 14,300 கோடியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் இவ்வாட்சி பரப்பில் சொந்த வருவாய் வரவினங்கள் ரூபாய் 7,890.41 கோடியாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மாநில பேரிடர் நிவாரண நிதியையும் உள்ளடக்கிய மத்திய நிதி உதவி ரூபாய் 3,517.86 கோடியாகும். மத்திய சாலை நிதி ரூபாய் 25 கோடி மற்றும் மத்திய அரசு திட்டங்களின் கீழ் வழங்கும் நிதி ரூபாய் 531.80 கோடியாக இருக்கும். நிதி பற்றாக்குறையை ஈடுகட்டுவதற்காக பேரம் பேசி வாங்கும் கடனையும் சேர்த்து ரூபாய் 2,148.69 கோடி வரை நிகர கடன் வரம்பிற்கு இந்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. மேலும் மத்திய அரசின் மூலதன முதலீட்டிற்கான மாநிலங்களுக்கான சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் ரூபாய் 186.24 கோடி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த 2026-27 நிதியாண்டிற்கான ரூபாய் 14,300 கோடிக்கான வரவு செலவு திட்டத்தில் ரூபாய் 12,115 கோடி வருவாய் செலவினருக்கும் ரூபாய் 2,185 கோடி மூலதன செலவினருக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எனது அரசு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி வரும் அதே வேளையில் நமது மாநிலத்தின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதிலும் அதிக கவனம் செலுத்தி வருகிறது. இதன் விளைவாக 2021-22 நிதியாண்டில் மொத்த செலவினங்களில் 1.66 விழுக்காடாக ரூபாய் 162.78 கோடி இருந்த மூலதன செலவினம் 2026-27 நிதியாண்டில் 7.93 விழுக்காடாக ரூபாய் 1,134.58 கோடி அதிகரித்துள்ளது. இதன் மூலம் மூலதன செலவினம் கிட்டத்தட்ட ரூபாய் 971.80 கோடி அதிகரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மூலதன முதலீட்டிற்கான மாநிலங்களுக்கான சிறப்பு நிதி சாசி திட்டத்திற்கு மாநில அரசுகளுக்கு 50 ஆண்டுக்குள் வட்டியில்லா நீண்டகால கடன் மத்திய அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. எனது அரசின் தொடர் முயற்சியின் காரணமாக 2025-26 நிதியாண்டில் புதுச்சேரி ஆட்சி பரப்பிற்கு ரூபாய் 227.34 கோடி கடன் வழங்கப்பட்டதுடன் நடப்பு நிதியாண்டிற்கு ரூபாய் 186.24 கோடியை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளதை இந்த மாண்புமிகு பேரவையில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் நமது ஆட்சி பரப்பின் உள்கட்டமைப்பு வசதிகள்
மேம்படுத்தப்பட்டு நமது மாநில வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். அரசின் நிதி வளங்களில் பெரும்பகுதி சம்பளம், ஓய்வூதியம், கடன் திருப்பி செலுத்துதல் மற்றும் வட்டி செலுத்துதல் போன்ற தவிர்க்க முடியாத செலவினங்களுக்காக பயன்படுத்தப்படுவது மாண்புமிகு உறுப்பினர் நன்கு அறிவர். 2026-27 ஆண்டிற்கான ரூபாய் 14,300 கோடி வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் சம்பளத்திற்காக ரூபாய் 2,693.40 கோடி, அதாவது 18.83 விழுக்காடு. ஓய்வூதியத்திற்காக ரூபாய் 1,619.73 கோடி, அதாவது 11.33%. கடன் திருப்பி செலுத்துதல் மற்றும் வட்டி செலுத்துவதற்காக ரூபாய் 1,981.57 கோடி, அதாவது 13.86%. மற்றும் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்காக ரூபாய் 2,327.86 கோடி, 16.28% ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசின் முக்கிய செலவினங்களுக்கான முதியோர்,